திண்ணையில உட்கார்ந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் யோகம் அப்படின்ன மாதிரி இந்த 4 ராசிக்காரர்களுக்கு அவர்கள் நினைக்காம எதிர்பார்க்காத தருணங்கள்ல இவங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுத்துரும். திடீர் யோகம். இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருந்திருப்பாங்க, இல்லை ஒரு பாலிசி போட்டிருந்திருப்பாங்க, இல்லை ஒரு எல்ஐசி போட்டிருப்பாங்க, இதெல்லாம் போட்டுகிட்டே இருந்திருப்பாங்க. திடீர்னு அதில் ஒரு கால வரையறை கவர்மெண்ட் ஒரு ரூலை போட்டு அதை க்ளோஸ் பண்ணி அந்த அமௌண்ட் திடீர்னு அவங்க கையில் வந்து நிற்கும். திடீர்னு இப்போ ஒருத்தர் கையில் ஒரு 1 லட்ச ரூபா பணம் வருது, வேணான்னு சொல்லிடுவோமா? அது அவர்களுக்கு ஒரு யோகம் தானே. அப்போ அந்த திடீர் யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ராசிக்காரர்கள்லாம் யாராருன்னு பார்க்கலாங்களா? இந்த மீன ராசி, மிதுன ராசி, கடக ராசி. பொதுவாகவே சொல்லுவாங்க, சனி பகவான் 7.5 சனி நடக்கும் காலங்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய யோகம் நிரந்தரமாக நிலையாக இருக்கும் என்று சொல்வார்கள். அப்போ இந்த மீன ராசிக்கு இந்த கட்டம் 7.5 சனி நடந்துக்கிட்டு தானே இங்கே இருக்குது. அப்போ அதனால் அவங்களுக்கு இந்த யோகத்தை கொடுக்கும். இல்லைன்னா அவங்க வேலை பார்க்குற இடத்துல அவங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுக்கறது, நீ நல்லா வேலை பார்க்குறேன்னு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து அவரை ஒரு மேனேஜராக ப்ரமோட் பண்ணி ஒரு சம்பளத்தை ஏற்றி கொடுக்கறது, அப்போ இதெல்லாம் திடீர் அதிர்ஷ்டம் தானுங்களே. அப்போ அந்த மாதிரி அவர்கள் பணியின் காரணமாகவோ, அவர்கள் இதுவரை சேமித்து வைத்த தொகையின் காரணமாகவோ, அல்லது அவர்களுடைய நடந்து கொள்ளக்கூடிய விதத்தில் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து அவங்கள மேலே ஏற்றுறது, இந்த மாதிரி ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை இவர்களுக்கு பொருளாதாரத்தோடு கூடிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி அவர் லக்கி பர்சனா இவர்கள் மேலும் ஜொலிக்க இறைவன் இவர்களை வழிநடத்தட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். குரு வாழ்க, குருவே துணை. நன்றி.